السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரமலான் மாதத்தை அடைவதற்கு இன்னும் 3 வாரங்கள் தான் நமக்கு இருக்கின்றன. ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால் ரமலான் மாதத்தை வரவேற்பதும் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரமலான் மாதத்துக்கு தயாராகுவதும் சுன்னத்தான ஒரு விடயமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனையும் ரமலான் மாதத்தை அடைவதற்கு தயாராக்குவதற்காக வேண்டி ரமலானுக்கு முன்னாலே ரமலானை பற்றிய செய்திகளை, அதன் சிறப்புகளை பற்றி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அஹ்மதிலே பதிவாக இருக்கின்றது, நசாயிலும் வந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ரமலானை பற்றி சொல்லும் பொழுது நன்மாராயம் சொல்வார்கள், நல்ல செய்தி சொல்வார்கள். இப்படி சொல்வார்கள்: கத் ஜாஅக்கும் ஷஹ்ரு ரமதான், இதோ உங்களுக்கு ரமலானுடைய மாதம் வரப்போகின்றது. ஷஹ்ருன் முபாரக், இந்த மாதத்திலே பரக்கத் இருக்கின்றது. அல்லாஹு தாலா இந்த மாதத்திலே நோன்பு பிடிப்பதை கடமையாக்கி இருக்கின்றார். இதிலே சொர்க்கத்தின் வாசல்கள், கேட்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான் இதிலே கட்டி விலங்கிடப்படுகின்றான். இந்த மாதத்திலே 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கின்றது. அதன் நலவை ஒருவர் இழந்து விட்டால் அனைத்து நலவுகளையும் இழந்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் வந்து இருக்கின்றது, மாதங்களின் தலைவர் உங்களுக்கு வந்திருக்கின்றார். ரமலான் மாதம் மாதங்களின் தலைவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபமர்ஹபன் பிஹி வ அஹ்லா, இந்த மாதத்துக்கு நல்வரவு உண்டாகட்டும், வெல்கம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை வெல்கம் பண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சொர்க்கத்திலே ஒரு மனிதனுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கு முக்கியமான ஒரு மாதமாக, ஒரு காலமாக இந்த காலம் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பலி என்ற கோத்திரத்தை சேர்ந்த 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவர் கூடுதலாக முயற்சி செய்வார், நல்ல காரியங்களை தேடி தேடி செய்யக்கூடியவராக இருந்தார். 2 பேரும் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முயற்சி செய்யக்கூடிய மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று ஷஹீதாகி விட்டார். மற்ற மனிதர் 1 வருடம் கழித்து மரணித்தார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவிலே கண்டார்கள், சொர்க்கத்திலே ஷஹீதாகிய மனிதர் பிந்தி செல்கின்றார். அவருக்கு முன்னால் 1 வருடம் பிந்தி மரணித்த, சாதாரணமாக மரணித்த மனிதர் முந்தி செல்வதை தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கனவிலே கண்டார்கள். அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்கின்றார்கள். சொல்லப்பட்டது, உங்களுக்குரிய நேரம் வரவில்லை, சற்று வெயிட் பண்ணுங்கள் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. இந்த கனவை பற்றி பேசினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகின்றீர்கள்? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஷஹீதாக மரணித்து விட்டார், உயர்ந்த ஒரு பதவி அவருக்கு கிடைத்து இருக்கின்றது, இதைவிட என்ன இருக்கின்றது என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்னால் மரணித்த மனிதர் 1 வருடம் வாழ்ந்திருக்கின்றார். அவர் ரமலான் மாதத்தை அடைந்து நோன்பு பிடித்திருக்கின்றார். அவர் தொழுது எத்தனையோ சஜிதாக்களை செய்திருக்கின்றார். இது அவருக்கு போதாதா முந்தி சொர்க்கத்துக்கு செல்வதற்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இவ்வளவு பெரிய பாக்கியம்! ரமலான் மாதத்தை அடைந்து அதிலே நோன்பு பிடித்து கியாமுல் லைல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் 1 வருடம் தந்து கொண்டிருக்கின்றான். இந்த வருடமும் தரப்போகின்றான் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதன் மூலமாக ஒரு மனிதனுடைய அந்தஸ்துகள் சொர்க்கத்திலே உயர்த்தப்படுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமலான் எமது மீசானை பாரமாக்கக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நோன்பு பிடியுங்கள், ஃபஇன்னஹு லா ஐதுல லஹு, நோன்புக்கு பகரமாக, நோன்புக்கு ஈக்குவலாக எதுவும் வரமாட்டாது. அவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு அமல் தான் நோன்பாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய அமல்கள் பல மடங்குகளாக ஆக்கப்படுகின்றன. இலா 700 ضعفின், 700 மடங்கு வரைக்கும். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய அளவு அந்த நன்மைகளை பல மடங்குகளாக ஆக்குகின்றான். இல்ல ஸௌம் ஃபஇன்னஹு லீ, நோன்பை தவிர, நோன்பு எனக்கு சொந்தமானது. வ அன அஜ்ஸீ பி, நோன்புக்குரிய கூலியை நானே கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். ஏன் நோன்புக்கு அல்லாஹ்வே கூலியை கொடுக்கின்றான்? காரணம், இந்த நோன்பை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பார்ப்பது கிடையாது. இரண்டாவது, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பை தன்னிடத்தில் இருக்கின்றான். அல்லாஹ் எதையும் சாப்பிட மாட்டான், எதையும் குடிக்க மாட்டான். இதே போன்று ஒரு மனிதன் 13 மணித்தியாலங்கள் 14 மணித்தியாலங்கள் கிட்டத்தட்ட அவன் எதையும் சாப்பிடாமல், எதையும் குடிக்காமல் அல்லாஹ் தடுத்த விடயத்தை தவிர்த்திருக்கின்றான். இதனால் அந்த நன்மை கிடைக்கின்றது என்று உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். இதே போன்று அந்த காலத்தில் இருந்த முஷ்ரிக்கூன்கள் இந்த காலத்திலும் கூட
அவர்கள் வணங்கக்கூடிய சிலைகளுக்கு எல்லா விடயத்தையும் செய்வார்கள். தொழுவார்கள், சஜிதா செய்வார்கள், குர்பான் கொடுப்பார்கள், எல்லாம் கொடுப்பார்கள். ஆனால் அதற்காக வேண்டி நோன்பு பிடிப்பது கிடையாது. ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை நாம் பார்க்காமல் அவனுக்காக வேண்டி நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்றோம். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்புக்குரிய கூலியை அவனே தருவதாக சொல்லி காட்டுகின்றான். எல்லா நன்மைகளுக்கும் முயற்சி இருக்கின்றது. ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும், ஏதாவது எமது உடலை ஈடுபடுத்த வேண்டும். ஆனால் நோன்பிலே சில காரியங்களை விடுவதுதான் இருக்கின்றது. இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய கூலியை அவனே தருவதாக சொல்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் ரமலான் மாதத்தை அடைந்து அதிலே நன்மைகளிலே போட்டி போட்டு அவனது அன்பை அடைந்த கூட்டத்திலே அல்லாஹ் எம்மை ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.